407 அல்லது குட்டி யானையிலையோ அவசர ஆத்திரத்துக்கு அல்லது வேலைக்கு போறவங்க ஒரு ஆள் 2 ஆளை பின்னாடி ஏத்திக்கிட்டாலோ அல்லது ஏதோ ஒரு காது குத்து அது இதுன்னு ஆளுகளை ஏத்திட்டு போனாலோ நிச்சயமா வழிமறிச்சு ஃபைன் போடுவாங்க. ஃபைன் போடுறீங்க, வண்டியை பறிமுதல் பண்றீங்க, ரொம்ப பிரச்சனை பண்றீங்க. இதை விட கேவலம் என்னன்னா ரொம்ப கொடூரமான வார்த்தைகளால அந்த பொதுமக்களை தாக்குறீங்க. இதை நாங்க ஏத்துக்கிறோம். ஏன்னா சட்டப்படி அது தவறு. இன்னொன்னு, அது மனிதர்கள் ஏற்ற உகந்த வாகனம் அல்ல அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா அதே இது அரசியல் கட்சி மாநாட்டுக்கு ஆள் ஏற்றும் போதோ அல்லது அரசியல் கட்சி தலைவர்கள் அது மேலேயே ஏறி நின்றுட்டு குதிச்சு பேசும்போதோ இந்த அளவுகோல் இல்லையா? அப்ப அது மனிதர்கள் ஏற்ற தகுந்த வாகனமாக மாறி விடுகிறதா? அப்ப அது எதை ஏற்றக்கூடிய வாகனம் தெரியல. இதெல்லாம் தாண்டி எங்க நின்று உங்களை அசிங்கமா திட்டி ஃபைன் போட்ட காவலரே அவங்களுக்கு போய் பாதுகாப்பு நின்று அந்த வண்டிக்கு பாதுகாப்பா நிக்கிறாங்க. இது எப்படின்னு எனக்கு புரியல. இதுதான் சூப்பர் மாடல் ஆட்சியா? அப்படி ஒரு சூப்பர் டூப்பர் மாடல் ஆட்சி எங்களுக்கு தேவையில்லை ராஜா. நீங்க தான் உங்களை ராஜகோபால்னு சொல்லிட்டு திடுறீங்க. நாங்க உங்களை சப்பானியா தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட காமெடி